ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். ஹோப் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கன்சிடர் டு சப்ஸ்கிரைப். மார்னிங் 9:30 என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி ஏர்லியாகவே கொஞ்சம் குக்கிங் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு முள்ளங்கி சாம்பார், கத்திரிக்காய் தொக்கு ரெடி பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொட்டேட்டோ குருமா பிளான் பண்ணியிருந்தேன். பொட்டேட்டோஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயில் பண்ணி கொஞ்சம் பொட்டேட்டோ மசாலா மாதிரியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி, பொட்டேட்டோ குருமா, அது இல்லாமல் பொட்டேட்டோ மசாலாவும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா க்ராசரிஸில் ஓப்பன் பண்ணாத பேக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணது எல்லாமே இந்த ஒரு வாளிலே வந்துட்டு டம்ப் பண்ணி வச்சிட்டேன். புளி மட்டும் காலியாக இருந்தது. ஸோ அதை வந்து ரீஃபில் பண்ணலாமேன்னு எடுத்து பார்த்தேன். ஆனால் ஒவ்வொரு டைமும் ஏதாவது ரீஃபில் பண்ணும்போது இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டைம் கிளான்ஸ் பார்த்துக்கிறது. பிகாஸ் வெளில போகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு திங்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். பட் இதில் வந்துட்டு சம்டைம்ஸ் பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா அதனாலே ஒரு டைம் செக் பண்ணிக்கிறது என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எவ்வளோ டேஸ்க்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கால்குலேஷனும் பண்ணி வச்சுப்பேன். இந்த செராமிக் பாட்ஸில் சால்ட், வரமிளகாய் அண்ட் புளி தான் வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாமே கொஞ்சம் காம்பேக்டாக தான் இருக்கும். இன்லாஸ் வீட்டில் கொஞ்சம் பெரிய பெரிய ஜாடிஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருந்தேன். இதெல்லாம் வந்துட்டு கர்ட் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் ரேராக யூஸ் பண்ணது தான். ஸோ ஓகே, எக்ஸ்ட்ரா உள்ளது தானே எடுத்துகிட்டு வந்தேன். இன்னொன்று என்ன யோசிச்சேன் அப்படின்னா 2 மெம்பர்ஸ்க்கு என்ன க்ராசரிஸ் வந்துட்டு ஃபில் பண்ண போகிறோம், இதுவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நான் இப்படி யோசித்து சின்ன சின்னதாக வாங்கினது கூட ஒரு பிக் மிஸ்டேக்காக இருக்கலாம். ஏன்னா இது மட்டும் இல்லை, நான் வந்துட்டு க்ராசரிஸ் ஃபில் பண்ணுற பாட்டில்ஸ் கூட வந்துட்டு நான் பார்த்து சின்னதாக தான் செலக்ட் பண்ணேன். ஒரு 500 ml பிடிக்கிற அளவுக்கு மட்டும்தான் ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கியிருப்பேன். ப்ரைஸ் ரேஞ்சில் கொஞ்சம் பெரிய ஜாருக்கும் சின்னதுக்கும் பெரிய வித்தியாசம் வந்து வரல. பட் நான் என்ன யோசிச்சேன்னா காம்பேக்டாக இருக்கட்டும், 2 மெம்பருக்கு இருக்கட்டும், அந்த மாதிரி பார்த்து பிக் பண்ணேன். சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு கொஞ்சம் 1 kg ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம ரீஃபில் பண்ணது இல்லாமல் அந்த பேக்கெட்ஸ் வைக்கிறதுக்கு எங்கேயாவது வந்து அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த பேக்கெட்ஸ் வந்துட்டு நம்ம சம்டைம்ஸ் பார்க்குறது இல்லை. ஸோ சம்டைம்ஸ் வேஸ்ட் ஆகிடுது, பூச்சி வச்சுருது, அந்த மாதிரியும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொன்று 3 days ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ்னு வந்துட்டு ரீஃபில் பண்ணுறதே அகெயின் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. டக்குன்னு ரீஃபில் பண்ணுறது வந்துடுதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மார்னிங்கே சப்பாத்தி மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேய்ச்சி வச்சுருந்தேன். சம்டைம்ஸ் ஆஃப்டர்நூன் சப்பாத்தி எடுத்துக்கணுன்னா கூட எடுத்துக்கலாமேன்ட்டு. பட் அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ சப்பாத்தி போட்டு அதை வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுட்டேன். நைட்டுக்கு வந்து டின்னராக இதுவே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நமக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது சப்பாத்தி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலுமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அதுவும் டிஃபன் பாக்ஸில் நான் நல்லா வந்துட்டு டைட்டாக அடித்து தான் வச்சுருக்கேன். எனக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு இனிமேல் பிடிக்கும். சூடாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி கொஞ்சம் லேட் ஆகிட்டு வெறுவாயிலே ஸ்நாக் மாதிரி கூட சம்டைம்ஸ் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும். ஸோ அதனாலே ஆஃப்டர்நூனே வந்துட்டு சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுட்டேன். சப்பாத்தி போடுறதுக்கு முன்னாடியே இந்த டீ எனக்கு போட்டேன், குடிச்சிட்டே வந்துட்டு சப்பாத்தி ரெடி பண்ணலான்னு சொல்லி. பட் சுகர் ஆட் பண்ணவே இல்லை, அதை மறந்துட்டு குடித்தேன். ஸோ ஓகே, எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகைன் சூடு பண்ணி குடிச்சிக்கலாமே, அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். யூஸ்வலாக ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறமே வந்துட்டு ஒரு செட் ஆஃப் வெசல்ஸ் வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்கு சேர்ந்துடும். அதிலே சப்பாத்தி போட்டு அதுக்கப்புறம் டீலாம் வச்சதால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெசல்ஸ் இருந்தது. நான் கவுண்டர் டாப் மேலே மார்னிங் வாஷ் பண்ண வெசல்ஸ்லாம் அப்படியே இருந்தது.
கீழே இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்டில் வந்துட்டு அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அந்த ரெட் கலர் பேஸ்கெட்டை ஃப்ரீ பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா வாஷ் பண்ணி அதில் வந்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறது. வாஷ் பண்ணதை கொஞ்சம் ட்ரை பண்ணுறதுக்கு கவுண்டர் டாப் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கீழே வச்சிட்டோம் அப்படின்னா அது மார்னிங் வரைக்குமே அப்படியே இருக்கும். இப்போ அகெயின் வந்துட்டு ஈவினிங் போல் ஒரு செட் ஆஃப் வெசல்ஸ் வந்துட்டு செய்கிறது வாஷ் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த பேஸ்கெட்டில் இருக்க வெசல்லாம் எடுத்து அந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அகெயின் இந்த ரெட் பேஸ்கெட்டில் இருக்கிறத எடுத்து அப்படியே கீழே வச்சுட்டுறது. ஸோ இந்த மாதிரி தான் வெசல்ஸ்லாம் கொஞ்சம் ரொட்டீனாக வந்து ஃபாலோ பண்ணிப்பேன். ஸோ வெசல்ஸ் வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் செய்கிறோம். ஓகே நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஹீட் பண்ணி வேறு பவுலில் மாற்றிட்டு அப்புறம் அதில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா காம்பேக்டாக இன்னொரு பவுலில் மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் பண்ணுறதுனாலே வெசல்ஸ் வந்து வாஷ் பண்ணுறது எனக்கு எக்ஸ்ட்ராவே செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2:30 போல் மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே என்னென்ன இருக்குது ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் மோஸ்ட்டாக இதை வந்து ஃபாலோ பண்ணிப்பேன். என்னென்ன மீதம் இருக்கோ அதெல்லாம் லைட்டாக சூடு பண்ணி வேறு ஒரு வெசலில் வந்துட்டு மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அதையும் வந்து வாஷ் பண்ணி வச்சிடலாம். இன்னொன்று நைட்டுக்கு வந்துட்டு என்னென்ன குக் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ ஓகே ஒரு சில டைம் இந்த மாதிரி சாம்பார் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிட்டேன் அப்படின்னா நைட் வந்துட்டு இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி போட்டுக்கிறது. ஸோ மார்னிங் வச்ச சாம்பார் இருக்குது, குருமாவும் அப்படியே இருக்குது, சப்பாத்தியும் மதியமே போட்டு வச்சாச்சு. ஸோ மோஸ்ட்டாக நைட் வந்து பேபிக்கு மட்டும் ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது ரெடி பண்ணி தர மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து டீ சாப்பிட்லாமேன்னு அப்போ போட்டு டீ அதுக்கப்புறம் குடிக்கவே இல்லை. இப்போ தான் லைட்டாக சூடு பண்ணி அகைன் எடுத்துக்கிறேன். யூஸ்வலாக சாம்பார் வைக்கும்போது தால் கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் சேர்த்து ஆஃப்டர்நூன் பேபிக்கு கொடுக்குற மாதிரி காரெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருவேன். வெறுமனே வெஜிடபிள் தால் மாதிரி கொடுக்காம அதையுமே தாளித்து விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் லைட்டாக ஆட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதுவுமே அவங்களுக்கு ஒரு குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ காரம் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாமேன்னு இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிப்பேன். யூஸ்வலாக பேபிக்கு ஃபுட் ஃபீட் பண்ணும்போது நானுமே எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் டீ காஃபி இல்லை ஃப்ரூட்ஸ் இருந்ததுன்னா கட் பண்ணி பக்கத்தில் வச்சுட்டு பேபிக்கு கொடுக்கும்போது நானும் சைட் பை ஏதாவது எடுத்துப்பேன். ஸோ ஈவினிங் 4:30க்கு அப்புறம் பெருசாக டின்னருக்கு எந்த பிளானுமே இல்லை, எதுவுமே குக் பண்ண தேவையில்லை. ஸோ தோசை இட்லி மட்டும் பேபிக்கு ஏதாவது ரெடி பண்ணணும். ஸோ ஓகே ஃப்ரீயாக தானே இருக்கணும்னு சொல்லி இந்த கார்னர் பிளேஸ் கிச்சனில் இது ஒரு ஓரமாக இருக்கும். மோஸ்ட்டாக ரேராக யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் இதில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சேன். இந்த வீடு வந்து ஷிஃப்ட் ஆகி நாங்கள் வரும்போது அதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்ச திங்ஸ் தான். அதுக்கப்புறம் எதையுமே டச் பண்ணல அப்படியே இருக்குது. ஸோ அதை ஓகே லைட்டாக கிளியர் பண்ணி வச்சிரோமேன்னு சொல்லிட்டு அதெல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் பேஸ்கெட் இது வந்துட்டு நம்ம ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் எனி கைண்ட் ஆஃப் வந்து நம்ம வாஷ் பண்ணணும் அப்படின்னா இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஓகே இதுவுமே நான் வந்துட்டு ரொம்ப பிடிச்சி தான் வாங்கியிருந்தேன். இப்போ வரைக்குமே இது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து செட் ஆஃப் 3 வரும், இன்னொன்று வந்து ரொம்ப பெருசு. ஸோ அந்தளவுக்கு தான் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லையா அப்படின்றதுக்காக அதை அங்கேயே வச்சுட்டு இங்கே வரும்போது இந்த 2 மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்தேன். மோஸ்ட்டாக இதில் வந்துட்டு ஏதாவது ஃப்ரூட்ஸ் இப்போ வரைக்கும் போட்டு வச்சுக்க தான் நான் ஒரு சில டைம் யூஸ் பண்ணுறேன். ரேராக தான் வந்து வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். இந்த டிரான்ஸ்பரண்ட் ஸ்பைசஸ் ஜார் வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், மேலே வந்து கிளாஸ் மூடி இருக்கும்.
இது வந்து நான் வாங்கினது. பட் இதே மாதிரி அப்பா வீட்டில் மேரேஜ் அப்போ கொடுத்தாங்க. அது வந்து இன்லாஸ் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். இது இங்கே வந்து யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். பட் இது மாதிரியே அகெயின் நான் ஒன்று வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ அது இருக்கவே இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். இதில் மேபி வேறு ஏதாவது ஸ்பைசஸ் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போதைக்கு இது வந்து யூஸ் ஆகலை, அதனால் அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறது இந்த ஒரு செராமிக் பிளேட்ஸ் தான். இது வந்துட்டு நம்ம ஏதாவது சர்விங் பவுல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லிட்ரலி நான் வந்துட்டு இது எப்போ வாங்கினேனோ அப்போது இப்போ வரைக்கும் ஒரு டைம் கூட யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ கூட வந்துட்டு எடுக்கும்போது அப்படியே தூசு தட்டி வச்சிடலாமேன்னு சொல்லி அவ்வளோ டஸ்ட் இருந்தது அதுக்குள்ளே. ஸோ ரிசீவ் பண்ணும்போது டேமேஜ் எதுவும் இருக்கா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணி வச்சதோடு இருந்தது. ஸோ அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து வச்சது தான். அதுக்கப்புறம் இப்போ தான் எடுத்து அதை லைட்டாக தூசு தட்டி வைக்கிறேன். இதெல்லாம் ரெகுலர் பேசிஸில் கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டோம்னு தெரியும். மேபி வீடியோஸ்க்கு கொஞ்சம் ஓகே ப்ரெசன்டபுளாக இருக்குமே அப்படின்றதுக்காக ஒன்று பிளான் பண்ணி வாங்கினது தான். பட் இருந்தாலும் வீடியோவுக்கு கூட இதை இன்னும் வந்து நான் யூஸ் பண்ணலை. இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ், காமிச்சிருக்க ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ், ஒரு ப்ராடக்ட்டும் வந்துட்டு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்கினதாக தான் இருக்கும். ஸோ எல்லாத்தோட டீட்டெயில்ஸ், லிங்க் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுனா மட்டும் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த குட்டி காம்பேக்டான செராமிக்ஸ் ஜார்ஸ், இதில் வந்துட்டு செட் ஆஃப் 3ன்னு நான் ஒரு டைம் எங்கேயோ ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தப்போ ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அங்கே தான் என்னால் எதுவுமே இதில் போட்டு வச்சுக்க முடியல. அட்லீஸ்ட் இங்கே வந்து அது எதாவது போட்டு வைக்கலான்னு பார்த்தேன். எல்லா திங்ஸும் க்ராசரிஸ்லாம் ரீஃபில் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இது எம்டியாகவே இருந்தது. ஒரு இதில் மட்டும் வந்து சால்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். மீதி 2மே வெறுமனே இருக்குது. ஸோ ஊறுகாய் அது மாதிரி எதாவது வாங்கி கூட ஃபில் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் இதுக்காக எதாவது பர்ச்சேஸ் பண்ணால் தான் உண்டு. பாட்டில்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இருக்குன்றதுக்காக க்ராசரிஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கூட சம்டைம்ஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன். பட் அது மாதிரிலாம் வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், அதெல்லாம் யூஸ் பண்ணுவோமா இல்லையான்னு கூட தெரியல. ஸோ ஒரு மந்த்துக்கு எவ்வளோ க்ராசரிஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோன்றதை பார்த்துட்டு தான் ஒன்று வாங்கலாம்னு சொல்லி இப்போ வரைக்கும் ஓகே எதுவுமே யூஸ் பண்ணலன்னா கூட இருக்கட்டும், ஃப்யூச்சரில் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா பார்த்துக்கலாமேன்னு இருக்கிற எம்டியாக இருக்க திங்ஸ்லாம் அப்படி அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ரொட்டேட்டிங் ட்ரேயில் கீழே அந்த ஜார்ஸ் வச்சுக்கிட்டேன். மேலே இந்த புல்லட் ஜார் மிக்ஸி வச்சுருக்கேன். இது ரொம்ப காம்பேக்டாக நீட்டாக இருக்குது. அவ்வளோ ஸ்பேஸ் வந்து பிடிக்கல இல்லையா. ஸோ எனக்கு இதில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. கார்னர் ஸ்பேஸ் நம்ம மோஸ்ட்டாக நிறைய திங்ஸ் அங்கே வச்சு யூஸ் பண்ண முடியாது. அதனால் வாட்டர் கேன் அந்த சைடு வச்சுட்டு டெய்லி வந்துட்டு தண்ணி இதில் ஃபில் பண்ணி வச்சிடுறது. ஸோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. மோஸ்ட்டாக இந்த வீட்டில் இன்னும் நிறைய செட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போதைக்கு பேசிக் லெவலில் என்னென்ன நீடு இருக்கோ அது மட்டும் தான் பார்த்து நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். பிளேட் ஸ்டாண்ட் எங்கிட்ட இல்லை. நான் வரும்போது அதை எடுத்துகிட்டு வரல, ஒன்று தான் இருக்குதுன்னு சொல்லி. பட் இந்த ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இதில் குட்டி பிளேட்ஸ் மட்டும்தான் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சது. பெரிய பிளேட்ஸ் வந்து செட் பண்ணி பார்த்தேன், அது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கல. ஸோ ஓகே இப்போதைக்கு சின்ன பிளேட்ஸே இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ஓரளவுக்கு இந்த ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் பேபி அமைதியாக இருந்ததே பெரிய விஷயம் தான். பிகாஸ் இதுக்கப்புறம் ரொம்ப கிராங்க் ஆகிடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம எதாவது ஒர்க் பண்ணால் கூட அதில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம ஒரு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அதை கலைச்சி விட்டுற மாதிரி பண்ணுவாங்க. அதனாலே உட்காந்து பண்ணுற மாதிரி ஏதாவது ஒர்க் இருந்தால் மட்டும் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ட்ரெஸ் மட்டும் தான் மடிக்க வேண்டியது இருந்தது. அதையும் மடித்து வைக்கணும். நம்ம மடிச்சப்போ அவங்க கலைச்சி போட்டுருவாங்க. ஓகே அதுவும் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ்லாம் மடித்து வைக்க கொடுத்துட்டு அப்படியே நானும் ட்ரெஸ்ஸஸ்லாம் மடித்து வச்சுட்றது.
ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.